திண்டுக்கல் வரைக்கும் வந்திருக்கீங்க. பக்கத்துல தான் கணக்கம்பட்டி கோவில். போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு தான் வந்து போயிருந்தேன். இந்த கோவில் பத்தி எனக்கு பெருசா எதுவும் தெரியாது. ஒரு 2, 3 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தங்க திடீர்னு எனக்கு மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க. சிஸ்டர் இந்த மாதிரி கோவிலுக்கு போயிருந்தேன். ஒரு ஃபோட்டோ வந்து வாங்கியிருக்கேன் கணக்கம்பட்டி சித்தரோடது. பட் எங்கள் வீட்டில் ஆல்ரெடி அது இருக்குது. ஏன் வாங்கினேன் அப்படின்றது எனக்கு வந்து தெரியல. நான் பஸ்ஸில் இப்போ போயிட்டுருக்கேன். டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு. இதை உங்களுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறேன். எனக்கு உங்களோட அட்ரஸ் மட்டும் அனுப்ப முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. எனக்கு நிஜமாவே ரொம்ப ஷாக்காக தான் இருந்துச்சு. அவங்களுக்கு அட்ரஸ் அனுப்பியிருந்தேன். எனக்கு கணக்கம்பட்டி சித்தரோட ஃபோட்டோ வந்து எனக்கு அனுப்பியிருந்தாங்க. ஒரு குட்டி பேப்பரில் இருக்க மாதிரி ஒரு குட்டி ஃபோட்டோ தான் அது. அது வந்ததுக்கப்புறம் நிஜமாவே நிறைய சேஞ்சஸ் என்னோட லைஃப்பில் வந்து நடந்துச்சு. இன்றைக்கி நான் அவரோட இடத்துல அவரை பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது என்னால் நம்பவே முடியல. நிஜமாவே அங்கே போகும்போது ஏதோ மனசுக்கு அவ்வளோ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வந்து இருந்துச்சு. ரொம்ப நேரம் அமைதியாக இருந்துட்டு அங்கேருந்து ரொம்ப சந்தோஷமாக கிளம்பிட்டேன்.